இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி, அது இந்த தமிழ்நாடு அரசுக்கே தெரியல. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அந்த குழந்தைகள் 20 குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருந்தி இறந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசுக்கு, சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியே தெரியல. அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது, இந்த நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டிருக்கின்றது, இந்த நாட்டை எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கு மத்திய பிரதேசத்துக்கு அமைச்சர் சொல்லுகின்றார், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அலட்சியத்தால் ஏற்பட்ட கொடுமையான நிகழ்வு என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். அங்க இருக்கின்ற மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற காவல்துறை எங்கே காஞ்சிபுரத்திற்கு வந்து அந்த மருந்து கம்பெனியில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை கைது செஞ்சு அழைத்து விட்டு சென்றார்கள். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசுக்கே தெரியுது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, இறப்புகள் சம்பவம் எங்கே குற்ற சம்பவம் அந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறதோ அந்த மாநில போலீசார் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இங்கே வந்து அதற்குரிய எல்லா காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனே அங்கிருந்து தகவல் வருது. தகவல் வந்த உடனே நம்முடைய துறை செயலாளர் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அந்த கோல்ட்ரிஃப் என்று சொல்லப்படுகிற அந்த மருந்தில், அந்த சிறப்பில், அதாவது ஒரு டயத்திலின் கிளைகாட் என்கின்ற மருந்து 1% அளவுக்கு கூட குறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் 4% தாண்டிலும் 48% கடந்தும் இருக்கிறதை கண்டுபிடித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இது தெரிவிக்கப்படுகிறது. இந்த மருந்தில், அதாவது இந்த பேட்சில் தயாரிக்கப்பட்ட மருந்தில் இந்த அளவு என்பது அதிகமாக இருக்கிறது, இது நச்சுத்தன்மை கொண்டது என்கின்ற விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுகாதார அலுவலர்கள், ஒன்றிய அரசாங்கத்தின் மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது நல்ல மருந்துன்னாங்க. நம்ம இங்கிருந்து இதில் இவ்வளோ கெடுதல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நல்ல மருந்துன்னாங்க. ஆனாலும் இங்கே செய்த அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் வேறு எந்த மாநிலமும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒடிசா, புதுவை போன்ற மாநிலங்களுக்கும் தாக்கீதுகளை அனுப்பி இந்த கோல்ட்ரீஃபில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அந்த டிஎன்எம்எஸ்சி என்கின்ற அமைப்பு அந்த மருந்தை நம்ம கொள்முதல் பண்ணுறதில்லை. தனியாரும் யாரும் இதை கொள்முதல் பண்ணி இதில் வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடாதுன்னு உடனடியாக தடை விதிச்சிட்டோம். தடை விதிச்சிட்டு மட்டும் இல்லை, 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது, 48 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவும் பண்ணியிருக்கிறோம். 3ஆம் தேதி சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்தது மட்டும் இல்லை, நோட்டீஸையும் ஒட்டி 10 நாளுக்குள்ளே அவங்களுக்கு டைம் கொடுத்து சரியான விளக்கம் தரலைன்னா உங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும்ங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க விளக்கம் வந்து 12, 13 தேதி வரைக்கும் நேரம் இருக்குது. இதுக்கு இடையில் 7ஆம் தேதியே இந்த மாதிரி வந்து ஒரு நச்சுத்தன்மையுடன் கூடிய இந்த மருந்தை கலப்பு செய்ததற்கு அவர்கள் மேல் குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு கிரிமினல் நோட்டீஸும் கொடுக்கறதுக்கு போனப்போ அந்த உரிமையாளர் தலைமறைவு. உடனடியாக அவங்க கம்பெனிலையும் வீட்லேயும் நோட்டீஸை ஓட்டிட்டு நடவடிக்கை எடுக்கிறதப்போ தான் மத்திய பிரதேச போலீஸுக்கு நாம் இங்கிருந்து நம்ம காவல்துறை உறுதுணையாக இருந்து அவரை பிடிச்சி கொடுக்குறாங்க. மத்திய பிரதேச போலீஸ் வந்து நேராக போய் பிடிக்கல, தமிழ்நாடு அரசு போலீஸ் தான் அவங்கள போய் பிடிச்சி கொடுத்தது மட்டும் இல்லை, இப்போ தாசில்தார் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கூட்டு போய் கம்பெனியில் காட்டி அவங்க கையிலிருந்து ஒரு சில ஆவணங்களை கேட்டு பெற்று முழுமையாக இனிமேல் அந்த கம்பெனி இயங்காத வகையில் முழுமையாக வந்து மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. ஸ்டாப் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, இனிமேல் அதனுடைய உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வது, கம்பெனியை முழுமையாக மூடுவது என்கின்ற வகையிலான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது. இதுக்கும் இடையில் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த மருந்துகளை ஆய்வு செய்யாத சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேரை நேற்றுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் ஏற்படவிருந்த
உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மருந்து தடை செய்யப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது. இன்னொன்று, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை. இதை பூதாகரமாக அரசியலாக்கி வேறு மாதிரி இந்த இது பொது இடங்களில் விவாதிப்பது என்பது சரியான ஒன்றாக இருக்காது. இந்தியாவை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து 12,000 கோடியிலிருந்து 15,000 கோடி வரைக்கும் மருந்து ஏற்றுமதியில் வர்த்தகம் என்பது அந்த டிரான்சாக்ஷனில் இருக்குது. 12,000லேருந்து 15,000 கோடிக்குள்ள மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏறத்தாழ 100 நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 397 மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்குது. இந்த 397 நிறுவனங்கள்லேருந்து ஒரு 100 கம்பெனியிலிருந்து மட்டுமே 12,000 15,000 கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. இது ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை. இது வேறு நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவ பிரச்சனை. இதை அரசியலாக்கி பொது விவாதங்களில் அதிகமாக விவாதிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது என்பது எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 5 வருஷ காலகட்டத்தில் ஒரு வருஷமும் நம்ம 40% நம்மளோட ட்ரக் இன்ஸ்பெக்ஷன் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணல. 60% அப்ராக்சிமேட்டாக பண்ணியிருக்கோம். 40% நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்ஷன் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணாமல் இருக்கோம். ஒரு வருஷமும் 40% அப்ராக்சிமேட்டாக அச்சீவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ இது இந்த இப்போ நடந்த எல்லா வருஷமே இந்த ட்ரக் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கான டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருக்கோமா? அப்படி இருக்கிறது தான் இல்லை இப்போ டார்கெட்டுங்கிறது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொடக்ட் பண்ணோம், எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 2015லேருந்து 2021 வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. இந்த 6 வருஷத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது, இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இப்போ பேசிட்டு இருக்கிற சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். இதில் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த எல்லா ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு மேனிட்டரி. அந்த வகையில் பண்ணாத 2 அதிகாரியை இப்போ நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னொன்றும் கூட இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸு இந்தியா முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான மருந்து கம்பெனிகளில் அவங்க ஆய்வு பண்ணணும். அவங்க கடந்த 6 வருஷமாக பண்ணல. மத்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே இதை ஆய்வு பண்ணாமல் இருக்கிறாங்க. இது எங்கே போய் குற்றம் சாட்டுறது? அதனால் இது தொடர்ச்சியாக போயின்னு இருந்தால் இப்போ அதையும் நம்ம அங்கே சொல்லியிருக்கிறோம். 6 வருஷமாக நீங்கள் 3 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ண வேண்டிய அந்த இன்ஸ்பெக்ஷனை நீங்களும் பண்ணாமல் இருக்கிறீங்க. இந்த வகையில் இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த 397 யூனிட்லேயும் எல்லா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸும் ரெகுலராக அதாவது ஒவ்வொரு பீரியாடிக்கலி அந்த பரிசோதனைகள் என்பதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 21 அதாவது 21 22லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க. பண்ணாத இந்த 2 பேரை தான் இந்த கம்பெனியில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். மற்ற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் இப்போ மீட்டிங் போட்டு தொடர்ச்சியாக சம்மந்தப்பட்ட ஃபுட் சேஃப்டி கமிஷனர் லால்வேனா ஐஏஎஸ் தொடர்ச்சியாக கூட்டம் போட்டு அதை நடத்திட்டு. என்னங்கம்மா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணதால தான்மா கைது நடந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னா அவங்க அந்த உரிமையாளரை கைது பண்ணியிருக்க முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பரிசோதனை பண்ணி உடனடியாக 48 மணி நேரத்தில் கொடுத்த ஆய்வறிக்கையை இது நல்ல மருந்துன்னு சொன்னது மத்திய அரசாங்கம், அது மத்திய பிரதேச அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் தான். இதை நீங்கள் அங்கே அந்த கவர்மெண்ட்டில் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அங்கே கேட்க வைங்க. இப்போ 48 ஹவர்ஸில் அவங்க இந்த மருந்து சரியானது இல்லைன்னு சொன்னாங்களே, நீங்கள் ஏன் இது சரியான மருந்துன்னு சொன்னீங்கன்னு அங்கே கேட்க வைங்க. இது கேட்க வச்சது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் எல்லா ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் உங்கள் சென்ட்ரல் அந்த டீம் செக் பண்ணுமாமே, ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்ற கேள்விகளை நீங்கள் அங்கே முன்வைங்க. இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ரீதியாக நடவடிக்கை இல்லை துறை ரீதியான, அதாவது முதல்ல சஸ்பென்ஷன்,
அதுக்கப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை, அவருக்கு வந்து அதிகபட்ச என்னெல்லாம் நடவடிக்கை இருக்குமோ அது துறை ரீதியான நடவடிக்கைகளை தொடரும். இல்லை 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 அதுதான் என்ன பண்ண முடியுங்கிறது சட்டத்தில் இருக்கோ அதை பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான முன் நிகழ்வுகள் ஏற்கனவே இருக்கிற சட்ட விதிமுறைகள் அதில் என்ன பண்ணுறதுங்கிறத முடிவெடுத்து அவங்களுக்கு பண்ணுவாங்க.